வேந்தர் டிவி நேயர்களுக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியின் வாயிலாக இனிய காலை வணக்கங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரபல மருத்துவத்துறையை சார்ந்த மருத்துவர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் இன்று நாம சந்திக்க இருக்கக்கூடிய பிரபலம் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனியிலிருந்து பிரபல புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் ராஜசுந்தரம் அவர்கள் நம்முடன் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், அதாவது சத்தம் இல்லாமல் வந்துட்டு உயிரையே குடிக்கக்கூடிய நோய்கள்னு பல வகைகள் இருக்கு. அதில் அதிகமாக இப்போ பரவலாக பேசப்படுறது கேன்சர் அப்படிங்கிறது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இரத்த புற்றுநோயோ இல்லைன்னா தொண்டையில் வர புற்றுநோய், புகையிலை பழக்கத்தினால வர்றது, அதிகபட்சம் மார்பக புற்றுநோய் இப்படிங்கிறது தான் தெரியும். ஆனால் இதை தாண்டியும் பல வகைகள் இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்படுறோம். உண்மையிலேயே இதை தாண்டி வகைகள் இருக்கா? புற்றுநோய்ங்கிறது உடம்புல இருதயத்தையும் நகத்தையும் தலைமுடியையும் தவிர வேறு எங்கே வேணாலும் வரலாம். லைக் பிரெயின்லேருந்து வாய் புற்றுநோய், நாக்கில் இல்லை கன்னத்தில், தைராய்டு கிளாண்டில், லங்ஸ், நுரையீரலில், இரைப்பையில், உணவுப்பையில், உணவுக்குழாய், இரைப்பை, மலக்குடல், பெருங்குடல், சிறுகுடல், அப்புறம் கர்ப்பப்பை, வாய், மாதிரி உடம்புல எங்கே வேணாலும் வரலாம். போனில் எங்கே வேணாலும் வரலாம். இது அடிப்படையில் எதனால் வருது டாக்டர்? எக்ஸாக்டாக இந்த ரீசன் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, எந்த ஒரு புற்றுநோய்க்குமே இதுதான் ரீசன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பட் இப்போ புகையிலை பழக்கம் இருக்கவங்களுக்கு வாய் புற்றுநோயோ இல்லை லங்ஸில் நுரையீரல் புற்றுநோய் இல்லை உணவு குழாய் புற்றுநோய் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ எப்படின்னா புகையிலை பழக்கத்தை மட்டும் விட்டுட்டாலே 50% புற்றுநோயை கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் ஆனால் நம்ம புகையிலையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ புகையிலை டொபாக்கோ ஆஃப் எனி ஃபார்ம்னு சொல்லுவோம். புகையிலையை அது பான் பராக் வடிவத்தில் இருக்கட்டும், இல்லை பீடி, சிகரெட், சுருட்டு, எந்த வடிவத்தில் இருந்தாலும் உடலுக்கு தீமை விளைவிக்கும். அது அப்பார்ட் ஃப்ரம் கார்டியாக் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் தவிர புற்றுநோய் தான் ரொம்ப காமனாக வரும். இது மாதிரி ஒரு புற்றுநோய்க்கும் ஒரு காரணங்கள் இருக்கு. ஸோ மெயினாக புகையிலை பழக்கத்தினால வரக்கூடிய புற்றுநோயை நிறைய தடுக்க முடியும். நிச்சயம் தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? வேளச்சேரியிலிருந்து ஸ்ரீராம் பேசுறேன். நல்லது சார், சொல்லுங்க. உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. சரி மேடம், கேளுங்க சார். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆன்மீகத்தில் இருக்கார் மேடம். ஆன்மீகத்தில் இருக்காரு. அவருக்கு சரிவர ஒரு 10-15 வருஷமா சாப்பாடு சரிவர சாப்பிட மாட்டாரு. சரி, கொஞ்சமா தான் சாப்பிடுவாரு. அவருக்கு லேட்டஸ்டா இந்த இது இந்த பிளட் கேன்சர்னு சொல்லிருக்காங்க. சரி, அது சரிவர சாப்பிடாதனால வருமா இல்ல உணவு பழக்க வழக்கங்களாலே என்னன்னு கேட்க மேடம். நிச்சயம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சரி மேடம். டாக்டர், இதற்கு உங்களுடைய பிளட் கேன்சர். பிளட் கேன்சர்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இடத்துல பரவி ஆரம்பிச்சு பிளட்டில் பரவி இருக்கா இல்லை பிளட்டிலே புற்றுநோய் ஆரம்பிச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். பிளட்டிலே புற்றுநோய் ஆரம்பிச்சதான் லுக்கீமியான்னு சொல்லுவோம். அந்த விதமான கேன்சராக இருந்தால் அதுக்கும் உணவு பழக்கத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சப்போஸ் அவங்க சரியாக சாப்பிடாம லைக் உணவு குழாயிலையோ இல்லை இரைப்பையிலையோ புற்றுநோய் அது ரத்தம் மூலமாக வேறு எங்கேயாவது பரவி இருந்தால் அது உணவு பழக்கத்தினால சரியாக சாப்பிட்டனால இருக்கலாம்னு சொல்லலாம். ஸோ இது ரத்தத்தில் புற்றுநோய்ங்கிறது நம்ம ஊரில் ரொம்ப தவறான வழக்கு முறையாயிடுச்சு. ரத்தத்திலே ஆரம்பிக்கிற புற்றுநோய் வேற, ஒரு இடத்துல இருந்து புற்றுநோய் ஆரம்பித்து ரத்தம் மூலமாக பரவி வேற இடத்துக்கு போகிறது வேற. அதுலயே வகைகள் இருக்கு. ஆமா, ரத்தத்தில் ஆரம்பிக்கிறது பிரைமரி பிளட் கேன்சர், லுக்கீமியா, லிம்ஃபோமா அந்த மாதிரிலாம். வேற இது ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இப்போ லங்ஸில் ஆரம்பிச்சு, நுரையீரலில் ஆரம்பிச்சு வேற இடத்துக்கு போகுது, எலும்புக்கு போகுது, பிரெயினுக்கு போகுதுன்னா ரத்தம் மூலமா வேற ஒரு இடத்துக்கு பரவுதுன்னு அர்த்தம். ஸோ வேற இடத்துக்கு பரவுன இடத்துல செகண்டரிஸ்ன்னு சொல்லுவோம். நிச்சயம். மற்றொரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன? கேளுங்க. டைமுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி மார்பகம் வீங்குது, அப்புறமா ரொம்ப வலி இருக்கு. அது ஏதாவது பிரச்சனை இருக்குமா? நிச்சயமா. பெண்களுக்கு முக்கியமாக மாதவிடாய் தருணத்தில், மாதவிடாய்க்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் முன்னாடி கொஞ்சம் மார்பகம் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருந்து அதுக்கப்புறம் மாதவிடாய் நின்னதுக்கப்புறம் திரும்ப நார்மலாக வர்றது அது இயற்கை. அது நார்மலாக. வேற ஏதாவது கேள்விகள் நீங்கள் கேட்கணுமா டாக்டர்? நன்றிம்மா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர், பொதுவாக இப்போ இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் பற்றி சொல்லும் பொழுது மார்பகம் வீங்குது, அந்த நேரம் மாதவிடாய் இருக்கும் பொழுது இருக்கு, அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் சரியாயிடுது, அப்போ அதனால அதை நான் கவனிக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதன் கூடவே வரும். நிச்சயம் கவனிக்கணுமா இல்லை வேண்டாம்? இல்லை, இது ஆரம்பத்தில் ஒரு டாக்டரை போய் அணுகி அது இதனால தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். அவங்க கை வச்சு பரிசோதனை செஞ்சு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மேமோகிராம் பண்ணி எல்லாம் நார்மலாக இருக்குது, அதாவது ஐடென்டிஃபைபிள் காஸ் எதுவும் இல்லை
அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெகுலராக சரி இது ஹார்மோன் ப்ராப்ளம் தானே விட்டுடலாம். இல்லை நம்ம வந்து கவனிக்காமே இருந்து நம்மளே ஒரு மனதை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறது வந்து தவறு. நிச்சயம். மற்றொரு நேயர் தொடர்பில். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? திருப்பூர். நல்லது சார், சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன, மருத்துவர்கிட்ட கேளுங்க. அம்மாக்கு வந்து 65 வயசு ஆச்சுங்க. எத்தனை வயது? 65ங்க. ஓகே. அப்போ கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணி வயிற்றுல இறப்பு. இறைப்பையில்? ஆமாங்க. ஓகே. வெயிட் வந்து 25 30 இருக்கிறாங்க. என்ன சரியா கேட்கல? 25 30 இருக்குங்க. ஓகே. அதான் மருந்து மருத்துல ஆப்ரேஷன் பண்ண முடியாது இருக்காங்க. பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாங்க. ஓகே. இல்லை, இது வந்து இறைப்பைனா ஸ்டமக்லையான்னு கண்டுபிடிக்கணும். அது எதனால அவங்க ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு தெரியணும் நமக்கு. அதான் அவங்க பாடி கண்டிஷன் வந்து வீக்கா இருக்குங்க, ஆப்ரேஷன் ஆகாது அப்படிங்கிறாங்க. எடை வந்து மிகவும் குறைவாக இருக்கு, அதனால அந்த அறுவை சிகிச்சையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உடல்ல தெம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்களோ? ஆமாங்க. ஆமா. சரி. அது வந்து நம்ம பேஷண்ட்டை நேரில் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி இறைப்பையில் கேன்சர் வந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறையும். ஸோ அதை வச்சு மட்டும் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ வெயிட் குறைஞ்சிருந்தாலும் வேறு எங்கேயாவது பரவாமல் இருந்துச்சு, அந்த இடத்துல மட்டும்தான் கட்டியிருந்தா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து சரி பண்ண முடியும். மருந்து மாத்திரைகளில் மட்டும் கரைக்க முடியாது. நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர், இப்போ நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று ஏதாவது அறுவை சிகிச்சைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறது, இன்னொன்று அதற்கு ஆகக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது. இது ரெண்டுத்தையும் எப்படி பிரித்து பார்க்கலாம்? இல்லை, அறுவை சிகிச்சை வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டியை வந்து எடுத்த உடனே ஆப்ரேட் பண்ணி அதாவது சரியான முறையில் ஆப்ரேஷன் பண்ணலைன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக இப்போ ஒரு இடத்துல ஒரு கட்டினா 2 சென்டிமீட்டர் மார்ஜின் கொடுத்து இல்லை ஒரு தள்ளி போய் இது நார்மல் டிஷ்யூவை தான் கட் பண்ணுவோம். அந்த காலத்தில் வந்து எப்படின்னா பயாப்சி பண்ணுறதுக்கே கட்டியை நடுவில் அறுத்து கட்டியை சதப்பரிச்செல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது என்னாச்சுன்னா அதனால கட்டி பரவிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து கட்டிப்பட்டதுனால கட்டி பரவிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ரொம்ப ஒரு தவறான எண்ணம். நம்ம வந்து பயாப்சி வந்து சின்ன நீடில் போட்டு டெஸ்ட் பண்ணி கட்டின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு கேன்சருக்கு, சப்போஸ் பிரஸ்ட் கேன்சர் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், மார்பக புற்றுநோய் எடுத்தால் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4ன்னு 4 ஸ்டேஜ் இருக்குது. 4 ஸ்டேஜ். ஸ்டேஜ் 1ன்னா ரொம்ப சின்ன கட்டி. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இருந்தால் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி அதெல்லாம் கொடுக்கணும். வேறு ஸ்டேஜ் 3 அப்படின்னு இருந்ததுன்னா கொஞ்சம் கட்டி பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு முதல்ல கீமோதெரப்பி கொடுத்து கட்டியை சுருக்கிட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு அர்த்தம். ஸ்டேஜ் 4னா கீமோதெரப்பி மட்டும் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணணும். மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கும் கண்டிப்பாக சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி எதுவுமே ஏதாவது ஒரு சரியான விகிதத்தில் கொடுக்க வேண்டியிருக்கும். நிச்சயம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர், ஒரு நேயர் தொடர்பில். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ கேக்குதா மேடம்? கேக்குது சார், எங்கேருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறோம். நல்லது சார், சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன? மேடம், மாமாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவு குழாயில கேன்சர் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஆப்ரேட் பண்ணி எடுத்தா 5 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, என்ன ட்ரீட்மெண்ட் வந்து பெஸ்டா இருக்குமா? சரி, என்ன சிகிச்சைகள் எடுத்துக்கலாம்னு கேக்குறீங்க? உணவு குழாயிலிருந்து கேன்சர் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ண முடிகிற ஸ்டேஜில் இருந்தால் சிடி ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்து ஆப்ரேஷன் பண்ண முடிகிற ஸ்டேஜில் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணுறது தான் நல்ல விதமாக முடியும். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணாமல் வெறும் மற்ற மருந்துகள் எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது, கண்டிப்பாக கட்டி வளர்ந்துடும். இன்னொன்று 5 வருஷம் தான் இருப்பாங்கன்றது வந்து அதுவும் தவறான ஒரு எண்ணம். 5 இயர் சர்வைவல் ரேட்டுன்னு எங்களுக்கு அலோபதி மெடிசனில் இருக்குது. இன்னும் ஒரு கேன்சர் பேஷண்ட்க்கு ஆப்ரேஷன் பண்ணோம் இல்லை வைத்தியம் பண்ணோன்னா 5 வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம். 5 வருஷம் உயிரோடு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பல வருஷம் உயிரோடு இருப்பாங்க. ஸோ 5 வருஷங்கிறது ஒரு லேண்ட்மார்க். தொடர்ந்து அந்த மருத்துவ கண்காணிப்புல இருப்பதற்கான அந்த வருஷங்கள் தான் 5ங்கிறது. ஆமா, அதுக்கப்புறம் பல வருடங்கள் நிறைய பேர் நல்லாவே தான் இருப்பாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ரெகுலர் செக்அப்க்குலாம் வர வேண்டியதில்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தா போதும். அதை வந்து இவங்க 5 இயர் சர்வைவல் ரேட் 5 வருஷம் தான்ற மாதிரி தவறான ஒரு தவறா வந்துட்டாங்க. நல்லா கியூர் ஆயிட்டா ரொம்ப பல வருஷங்கள் நல்லா இருப்பாங்க. நிச்சயம். மற்றொரு நேயர் தொடர்பில் இருக்காங்க டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். சரி டாக்டர், இப்போ இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து நீங்க சொன்னீங்க டைப் 1, டைப் 2 இதெல்லாம் இருக்கு, அதற்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் இருக்குன்னு. இப்போ கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பிங்கிறதெல்லாம் போயிட்டு ஆக்சிஜன் தெரப்பி அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்காங்கங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் அடிப்படுது. உண்மையிலே அப்படி ஒரு தெரப்பி இருக்கா? இப்போ கேன்சர்னு பார்த்தீங்கன்னா அலோபதி மெடிசனில் ப்ரூவ்டு தெரப்பி அப்படின்னா சர்ஜரி அண்ட் கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி. சர்ஜரிங்கிறது அறுவை சிகிச்சை, கீமோதெரப்பிங்கிறது மருந்து மூலமாக கொடுக்குற சிகிச்சை, கதிர்வீச்சு சிகிச்சை தான் ரேடியோ தெரப்பி.
ஃபோர்த் வந்து டார்கெட்டட் தெரப்பின்னு இருக்குது. மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்னு சொல்லி புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பர்டிகுலர் கேன்சர் செல்ஸை மட்டும் போய் அஃபெக்ட் பண்ணி அதை அழிக்கக்கூடிய சக்தி உள்ளது மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். ஹார்மோன் தெரப்பின்னு இருக்குது. சில வித பிரஸ்ட் கேன்சருக்கு, அந்த ஹார்மோன் டிபெண்டன்ட் பிரஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், அதுக்கெல்லாம் வந்து ஹார்மோன் தெரப்பி கொடுப்போம். இது மாதிரி ப்ரூவன் தெரப்பி 5 தான் இருக்குது. தவிர மீதி எல்லாம் வந்து இட் மே நாட் பி சயின்டிஃபிகலி ப்ரூவ்ட். நிச்சயம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் தொடர்பில். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க காரைக்குடில இருந்து பேசுறோம் மேடம். நல்லதுமா, சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன, மருத்துவர்கிட்ட கேளுங்க. அது எங்க அம்மாவுக்கு வந்து யூட்ரஸ்ல கேன்சர் இருந்துச்சு மேடம். அது தெரிஞ்சு நாங்க கேன்சர் அறிஞர்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ ஒரு 7 வருஷம் ஆச்சு இருக்கு, நல்லா இருக்கிறாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து தொண்டையில கேன்சர் இருந்துச்சு மேடம். அது எங்களுக்கு ஃபைனலா தான் தெரிஞ்சு 6 மாசத்துல இறந்துட்டாங்க. அது வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்தோம். டெஸ்ட் கொடுக்காம எடுக்காம இருந்திருந்தா இருந்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கு எங்க அப்பானால தண்ணி கூட குடிக்க கூட முடியல, அப்படியே இருந்து இறந்துட்டாங்க. 6 மாசம் ஃபைனல்ல தான் தெரிஞ்சிச்சு. எங்க அக்காவுக்கு பெரிய அக்காவுக்கு கட்டி இருந்து கேன்சர் கட்டி இருந்துச்சு. அது கேன்சர் என்னன்னு தெரியாது, ஆனா வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்ப வந்து ஜீன்ல எல்லாருக்குமே இன்னொரு அக்காவுக்கும் அந்த மாதிரி கட்டி மாதிரி வலிக்குதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஜீன்ல இருக்குமா, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல எழுதிருந்தாங்க போர்டுல, இந்த மாதிரி கேன்சர்னு ஒரு ஊசி போட்டுக்கிட்டா அது வரவே வராதுன்னு சொல்லிட்டு. என்னன்னு கேட்கணும். நிச்சயமா நிச்சயமா. இல்லை, உங்கள் வீட்டிலே வந்து நிறைய பேருக்கு இருக்கு. உங்கள் அம்மாவுக்கு இருந்தது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயாக இருக்கலாம், அறிஞர் அண்ணா மருத்துவமனையில் கதிர்வீச்சு சிகிச்சை கொடுத்துருந்துருக்கலாம். 7 வருஷமா நல்லா இருக்குங்கிறது இட்ஸ் வெரி குட் சர்வைவல். ஐ மீன் இஸ் கியூர்ட், நல்லா குணப்படுத்தப்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க அப்பாவுக்கு இருந்தது வந்து சதைப்பரிச்சினால தான் பிரச்சனை கிடையாது, அவர் சொல்லாமல் இருந்துட்டார். ரொம்ப முத்துன ஸ்டேஜ் வரைக்கும் விட்டதுனால அவர் இறந்து போயிட்டார். ஸ்டேஜ் 4க்கு விட்டால் யாராக இருந்தாலும் இறந்துடுவாங்க. அது வந்து அவங்க அப்பா வந்து அவர் சொல்லாமல் இருந்தது, இவங்க லேட்டாக ரொம்ப முத்த விட்டது தான் தவறு. அவங்க அக்காவுக்கு இருந்தது வந்து எந்த மாதிரி கட்டின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல. எந்த இடத்துல கட்டியிருந்தேன், எனக்கு கட்டி வந்து உடம்புல எங்கே வேணாலும் வரலாம். அது மார்பகத்தில் வந்ததா, இல்லை கர்ப்பப்பை வாயில் வந்ததா, இல்லை கருமுட்டையில் வந்ததா, அது என்னென்னு தெரியணும். சப்போஸ் கருமுட்டையில் இருந்தது, இன்னொரு அக்காவுக்கும் கருமுட்டையில் கட்டி இருக்குன்னா சில சமயம் ஜெனட்டிக்கில் இருக்கலாம். அது கண்டிப்பாக ஜெனட்டிக்காக தான் இருக்க முடியும்னு தெரியாது. பட் ஆனால் அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருந்ததுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அது வேற இது வேற. நிச்சயம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. நல்லதுமா, சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருந்து ஆபரேஷன் பண்ணி 1 மாசம் ஆச்சுங்க. சரிம்மா. இப்ப வந்து கர்ப்பப்பையும் தாக்குன்னு சொல்றாங்க, அது எப்படின்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டேங்க. இல்லை, தாக்குங்களா சார்? மார்பக புற்றுநோய் இருந்தால் அது கர்ப்பப்பையை தாக்காதுப்பா. மார்பக புற்றுநோய்க்கு வந்து அதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, டெமாக்சிஃபன் உங்களுக்கு வயசு 45 வயசு கீழே இருந்து ஹார்மோன் ரிசெப்டார் பாசிட்டிவாக இருந்ததுன்னா டெமாக்சிஃபன் ஒரு மாத்திரை கொடுத்துருப்பாங்க. அந்த மாத்திரை கொடுத்தாங்கன்னா அது 100ல் ஒருத்தருக்கு அந்த மாத்திரையோட பக்க விளைவு வந்து கர்ப்பப்பையில் புற்றுநோய் வரலாம். அதை அவங்க முதலே சொல்லி இருந்திருக்கலாம். அதை வந்து இவங்க சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன், அவங்க சரியாக சொல்லலையான்னு தெரியல. ஸோ மார்பக புற்றுநோய்க்கும் கர்ப்பப்பை புற்றுநோய்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் மார்பக புற்றுநோய் வந்தால் கருமுட்டையில் ஒரு சிலருக்கு புற்றுநோய் வரலாம், ஜெனட்டிக்காக இருந்ததுன்னா. பட் அது எல்லாருக்கும் ரொம்ப காமன் கிடையாது. அதனால் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாமா, நல்லா இருப்பீங்க. நிச்சயம். மற்றொரு நேயர் தொடர்பு டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம். ஹலோ நாங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சந்தேகமா கேளுங்க. இல்ல, எங்க பாட்டிக்கு வந்து யூட்ரஸ்ல வந்து கேன்சர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி. நாங்க வந்து அதுக்கு வந்து ரேடியோ தெரப்பி கொடுத்தாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ரேடியோ தெரப்பி கொடுத்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு வெள்ளையா துணி மாதிரி ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு மேடம், ஒயிட் வாஷ் பட்டிட்டே இருக்கு. சரி. உங்கள் பாட்டிக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு சொன்னாங்களா, இல்லை கர்ப்பப்பையில் புற்றுநோய்னு சொன்னாங்க? கர்ப்பப்பை வாயிலே புற்றுநோய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரேடியோ தெரப்பியும் கொடுத்துருக்காங்க. கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சுமா? கொடுத்து ஒரு 1 இயர் ஆகுது டாக்டர். திரும்ப செக்அப் போனீங்களா? திருப்பி போயிட்டே இருக்காங்க. அவங்க ஒன்லி டேப்லெட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, அவங்க டேப்லெட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் பண்ண முடியாது, அவங்களாண்ட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? இல்லை, இது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருந்து ரேடியோ தெரப்பி கொடுத்தா 90% அதிலே க்யூர் ஆகிடும், குணமாயிடும். அதுக்கு மேலே வெள்ளப்படுதுன்னா நம்ம திரும்ப செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சிலர் 10% மக்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து கம்ப்ளீட்டாக ஆறி இருக்காது. ஸோ ரெசிடுவல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இன்னும் அதில் டிசீஸ் இருந்ததுன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடிஞ்சு அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அவங்க திரும்ப மருத்துவர்கிட்ட தான் மருத்துவர்கிட்ட ஒரு நல்ல புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்து அவங்க செக் பண்ணி பார்த்து கரெக்டாக சொல்ல முடியும் அவங்களால. அப்படி இல்லை வேறு இன்ஃபெக்ஷனாக இருக்குன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலே சரியாயிடும். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறாங்க. நல்லதுமா, சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன? 6 மந்த்ஸுக்கு முன்னாடி ரைட் ஓவரியில் டியூமர் இருந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
அதுக்கப்புறம் ஹீமோதெரப்பி 4 சைக்கிள்ஸ் போட்டோம். திரும்ப வருமா வராதான்னு கேட்கணும். என்ன வயதுப்பா? 24. ஜெர்ம் செல் டியூமர்னு சொன்னாங்களா? ஆமாங்க. ஜெர்ம் செல் டியூமர்னா ஒன்றும் பயப்பட வேண்டாமா, திரும்ப கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி, பயப்படவே வேண்டாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நன்றிம்மா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர், இப்போது நிறைய இதை பற்றி பேசும்பொழுது கட்டி மாதிரி இருந்துச்சு, அது வளர்ந்து பெருசாகிடுச்சுங்கிறது, இல்லை கட்டி இருந்ததே தெரியல ஆனால் எப்படி வந்துச்சுன்றது தெரியல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது குறித்து நம்ம விளக்கமாக பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம். நேர்களே, இன்னும் நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்ககிட்டயும் நிறைய கேள்விகள் இருக்குது. இது குறித்த விளக்கம் எடுத்துக்கணும் அப்படின்னா நிச்சயம் ஒரு இடைவேளை வேண்டும். மீண்டும் இணைந்திருங்கள் வேந்தர் டிவியுடன். இது உடல் வளர்த்து உயிர் வளர்க்க வழிகாட்டும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். டாக்டர், இப்போ கட்டிகள் அப்படிங்கிறது ஒரு வகை, கழலைகள்னு சொல்லக்கூடிய இந்த டியூமர்னு இருக்கும் இல்லையா, இது ஒரு வகைன்னு சொல்றாங்களே, இரண்டும் வெவ்வேறு தானா? இல்லை, கட்டிகள் கழைகள் எல்லாமே ஒன்று தான். ஓ ஓ. அது கட்டிகளில் வந்து நம்ம எல்லா கட்டியும் கட்டின்னு சொல்லுவோம். எல்லா கட்டியும் புற்றுநோய் கட்டி இல்லை, சாதாரண கட்டியும் இருக்கு, புற்றுநோய் கட்டியும் இருக்கு. அதை எப்படி டாக்டர் நாங்க தெரிஞ்சுக்க முடியும்? இது வந்து எந்த ஒரு கட்டியா இருந்தாலுமே புற்றுநோய் மருத்துவரை போய் அணுகி, இல்லை ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனையோ ஜென்ரல் மெடிசன் டாக்டரையோ போய் அணுகி என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறது நல்லது. ஸோ இது வந்து சாதாரண கட்டின்னு விடவும் முடியாது, இல்லை எல்லா கட்டியும் புற்றுநோய்னு சொல்லி பயமுறுத்தவும் முடியாது. நிச்சயம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் தொடர்பில். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க நங்கநல்லூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை மருத்துவர்கிட்ட கேளுங்க. எங்க பிரதருக்கு வந்து புக்கல் முக்காசா இருந்து ஆபரேஷன் பண்ணியாச்சு. முதல்ல கீமோதெரப்பி பண்ணோம், ரேடியோ தெரப்பி பண்ணோம், அதுக்கப்புறம் ஆபரேஷனும் முடிஞ்சிருச்சு. 6 months ஆகுது. என்ன கட்டிமா இருக்கு. இப்ப சப்போஸ் ரெக்கர் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரி திருப்பி சிம்டம்ஸ் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? இல்ல என்ன கட்டி சொன்னீங்க? வாயில வந்து பக்கல் மிக்கோசா. பக்கல் மிக்கோசா சார். ஓகே. இப்போ கீமோதெரபியும் சர்ஜரியும் பண்ணி ரேடியோ தெரப்பியும் கொடுத்துட்டீங்க? ஆமா, கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, சர்ஜரியும் முடிஞ்சாச்சு சார். ஓகே. நீங்கள் வந்து ரெகுலராக எவ்ரி மந்த் எவ்ரி 2 months உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்கிட்ட ரெகுலராக செக்அப் போங்கம்மா. சரிங்க சார். ரெகுலராக செக் பண்ணால் அவங்க கை வச்சு பார்ப்பாங்க, தேவைப்பட்டால் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே. எப்போ ரெக்கரன்ஸ் வர மாதிரி இருக்கோ, யூஸ்வலாக ரெக்கரன்ஸ்னு வந்தால் முதல் 2 வருஷத்தில் வந்துடும். 2 வருஷத்தில் வரட்டி அதுக்கப்புறம் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. சரிங்க சார். ஸோ நல்லா ஆப்ரேஷன் பண்ணி நல்லா வைத்தியம் பண்ணி இருந்தால் வரக்கூடாது. இன்னொன்று இனிஷியல் ஸ்டேஜ் என்னன்னு தெரியணும். ஓகே ஸோ முதல் 2 வருஷம் வராட்டி அப்புறம் வராது. பட் நீங்கள் ரெகுலராக மருத்துவரோட கண்காணிப்பில் இருந்துகிட்டே இருக்கணும். வேற ஏதாவது ப்ரிவென்ஷனுக்கு வேக்சினேஷன் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா சார்? இல்லை, வாய் புற்றுநோய்க்கு ப்ரிவென்ஷன் வேக்சினேஷன் எதுவும் இல்லைப்பா. ஒரு நீங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் எதுவும் இருந்தால் அதுக்கு திரும்ப போயிடக்கூடாது. பான் பராக்கோ புகையிலையோ எதுவும் இருந்தால் அது திரும்ப ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே சார். லிம் நோட்ஸ் எல்லாமும் ஆக்சுவலாக ஸ்ப்ரெட் ஆயிருந்தது, அது எல்லாமும் ரிமூவ் பண்ணியாச்சு. வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ரெகுலராக செக்அப் மட்டும் போயிட்டே இருங்க. ஓகே சார். எதுவும் அவங்க செக்அப்பில் கண்டுபிடிச்சா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். டார்கெட்டட் தெரப்பின்னு இருக்கு, அதெல்லாம் கொடுக்கலாம். ஓகே சார். பட் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு, பயப்பட வேண்டாம். ஓகே சார், தேங்க்யூ சார், வெரி கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லது சார், உங்களுடைய சந்தேகம் என்ன மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி கையில ஒரு சின்ன கட்டின்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணிட்டீங்க. இப்ப மாடியும் வந்து கை கீழே கம் கட்டு மாடி ஒரு கட்டி மாதிரி வந்திருக்குதுங்க. அது வந்து 15 ரேடியேஷன் பண்ணிச்சுங்க. பண்ணுக்கு அப்புறம் நீ ரேடியேஷன் வேண்டாம், ஹீமோதெரபி மூலியமா பண்ணிக்கலாம் சொல்லி மட்டும் பண்ணாங்க. ஒரு 4 ஹீமோ பண்ணாங்க, மறுபடியும் வந்து கட்டி வளர்ந்துட்டே இருக்கிறத தவிர கம்மியான மாதிரி தெரியலீங்க. என்ன காரணம்? இல்லை, அது என்ன கட்டின்னு சொன்னாங்கன்னு தெரியுமா? என்ன டயக்னோசிஸ் சொன்னாங்கன்னு? இல்லை, கேன்சர் கட்டி தான் சொல்லிக்கிறாங்க சார். இல்லை, கேன்சரில் நிறைய இருக்கு. கையில் வந்து என்ன சார்கோமான்னு சொன்னாங்களா, மெலனோமான்னு சொன்னாங்களா, லிம்ஃபோமான்னு சொன்னாங்களா? அங்கே சொல்லிங்க. இல்லை, அந்த டீட்டெயில் தெரிஞ்சாதான் இதுக்கு மேலே பதில் சொல்ல முடியும். ஏன்னா எந்த விதமான டயக்னோசிஸ் தெரியாமல் இதுக்கு மேலே சொல்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்க சார். நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. நல்லதுமா, சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன? அம்மாக்கு வந்து பிளட் கேன்சர் கழுத்துல இருக்குங்க. அதுக்கு வந்து 2 வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதனால கட்டி வந்து அப்படியே இருக்குங்க, கரையாம. லிம்ஃபோமான்னு சொன்னாங்களாப்பா? ஹலோ, டயக்னோசிஸ் என்ன சொன்னாங்க? ஹீமோகுளோபின் போட்டிருக்காங்க. இல்லை, என்ன லிம்ஃபோமான்னு சொன்னாங்களா, லுக்கீமியான்னு சொன்னாங்களா?
தான் போட்டிருக்காங்க, லிம்ஃபாமா தான் போட்டிருக்காங்க. லிம்ஃபோமா, ஓகே. இல்ல அது வந்து திரும்ப செக் பண்ணி பார்க்கணுமா? கீமோதெரப்பி கொடுத்தா யூசுவலா அது நல்லா கரைஞ்சிடும். சரிங்க. கீமோதெரப்பி கொடுத்தும் கரையலைன்னா நம்ம டயக்னோஸ் வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அது உண்மையிலே கரெக்டான டயக்னோசிஸ் தானா என்னன்னு திரும்ப ரீசெக் பண்ணி பார்க்கறது நல்லது. சரிங்க. அதுல கட்டி கரையவே இல்லைங்க, அப்படியே இருக்குங்க. இல்ல அதான் திரும்ப ரீசெக் பண்ணி பார்க்கணும். டயக்னோஸ் வந்து பெத்தலாஜிக்கல் டயக்னோஸ் வந்து லிம்ஃபோமா தானா இல்ல வேற எதுவுமா எப்படின்னு பார்க்கணும். கட்டி கரையாமவும் இருந்து கீமோதெரப்பியும் வேலை செய்யாம இருந்தா நேரம் பேஷண்ட் ரொம்ப சிக் ஆயிருப்பாங்க. சரிங்க. இப்ப கீழே வந்து பல்லு வலிக்குதுன்னு சொல்றாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? இல்ல நேரடியா பார்க்கணும். இதுக்கு நேரடியா பேஷண்ட்டை பார்க்கணும். சரிங்க. நன்றிமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ வணக்கங்க, நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன? எங்க அம்மாக்கு 48 இயர்ஸ் ஆச்சு. சர்விக்கல் கேன்சர் இருந்ததுங்க. கீமோதெரப்பி, ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் ரெண்டுமே கொடுத்தோம். கொடுத்ததே கியூர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. 6 மந்த் கண்டினியூஸா செக்அப் போனோம். கை வச்சு பார்த்துட்டு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இந்த 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி மறுபடியும் ட்ரை காஃப் ஜாஸ்தியா இருந்தது, அப்டாமன் வீங்கிச்சு ரொம்ப. அதுக்காக போய் எம்ஆர்ஐ, சிடி எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்ததுக்கு பிளட் மூலமா உடம்புல எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இனி வந்து எங்கனால காப்பாற்ற முடியாது, 4th ஸ்டேஜுக்கு மேல போயிருச்சு அப்படின்னாங்க. ஓகே. அது இனி இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்கலாம்னு. சர்வைக்கல் கேன்சர்னு சொன்னாங்களா முதல்ல? ஃபர்ஸ்ட் சர்விக்கல் கேன்சர் சொன்னாங்க. சர்வைக்கல் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் வந்து இந்த அளவு ஃபாஸ்டா பரவுறது ரொம்ப ரேர், நாட் அ காமன் பேட்டர்ன். அதனால நீங்க வந்து திரும்ப அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து வந்தீங்கன்னா நேரில் பார்த்து சொல்ல முடியும். இன்னொன்று வந்து இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க சொன்ன மாதிரி நிறைய வைத்திய முறைகள் கிடையாது. வேணா கீமோதெரப்பி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் உண்மையிலே சர்வைக்கல் கேன்சர் தானே வேற எதுவுமானு பார்க்கணும். சார் கீமோதெரப்பி ஒன்ஸ் கொடுத்தாங்க, அடுத்த நாளே வந்து ரெஸ்பிரேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரெஸ்பிரேஷன் ஜாஸ்தி ஆனது இனி வந்து அவங்க இருக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. அடுத்து பிரெயின்க்கு அட்டாக் ஆகும், அப்புறம் ஹார்ட்டுக்கு அட்டாக் ஆகி இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆக்சுவலாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவக்கூடிய வியாதி கிடையாது அது சர்வைக்கல் கேன்சராக இருந்தால். இல்லை வேறு எதுவுமா என்னென்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் கூட நீங்கள் சொல்கிற ஸ்டேஜ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. எந்த அளவு காப்பாற்ற முடியும், எந்த அளவு வைத்தியம் பண்ண முடியும்னு அவ்வளோ தெரியல. மேபி கீமோதெரப்பி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் பேஷண்ட் கண்டிஷன் நல்லா இருக்கணும் கீமோதெரப்பி கொடுக்கறதுக்கு. இப்போ 1 வீக் முன்னாடி எகைன் ரொம்ப கான்ஷியஸ் இல்லாமல் இருந்தாங்க. போய் செக் பண்ணதுக்கு பிரெயின்க்கு அட்டாக் ஆயிடுச்சு. இனி வந்து இப்படிதான் இருப்பாங்க, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க சார். இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. இப்போ இந்த ஸ்டேஜில் இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சரிங்க சார். அங்கே கூட்டிட்டு வந்து ஏதாவது பார்க்க முடியுமா சார்? இல்லை, நீ ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து வந்து பாருங்கள். நான் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தேவைன்னா கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள், அப்புறம் கூட்டிகிட்டு வரலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், அரியலூர் மாவட்டம் வாரியங்காவில இருந்து பேசுறேன் மேடம். நல்லது சார், சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன? மேடம், எங்க தங்கச்சிக்கு வந்து கர்ப்பவாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு 3 வருஷம் ஆகுது. அது சார் பேசுறேன். நீங்க கேளுங்க சார். கேட்டுட்டு. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. சார் வந்து பாதிக்கப்பட்டு இப்போ 2-3 வருஷம் நெருங்க போகுது சார். ஆனா வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிட்டு இப்போ 2 வருஷம் ஆகுது. ஜிக்மாத ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. வெரி குட். B3ன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? B3Bன்னு. 3B, ஓகே. அப்படின்னு இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு சார். இதுக்கு மேல எப்படி சார்? அதான் ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஆனா செக்அப் அடிக்கடி போயிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அதான் எப்படி சார், ஏதோ லைஃப் வந்து இது போடுங்களா? இல்ல, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க 3 மாசத்தோட ரெகுலரா செக்அப் போயிட்டே இருங்க. ஆமா சார், போயிட்டு இருக்காங்க. வருஷம் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல சொல்லும் போது குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆரம்ப காலத்துல சொன்னாங்க. ஆனா இப்போ 3 வருஷம் நெருங்கிச்சு சார். நல்லா இருக்காங்க. அதான் அடிக்கடி கொஞ்சம் வலி வரும், போய் காமிப்பாங்க. இல்ல பரவாயில்ல. 3B ஸ்டேஜ்ல வந்து அவங்க சொன்னது கரெக்டா தான் ஆரம்பத்துல. பட் எல்லா பேஷண்ட்டும் அந்த மாதிரி கஷ்டப்படுறது கிடையாது. சில பேஷண்ட் 30% ஆஃப் த பேஷண்ட் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுவாங்க. சரி சார். ஸோ அதனால தைரியமா இருக்கலாம். நீங்க ரெகுலர் செக்அப் மட்டும் போங்க, மற்றபடி பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்க வேண்டாம். சரி சார். உணவு முறைகள் எப்படி சார்? ஏதாவது உணவு முறைகள் வந்து இதுக்குன்னு ஸ்பெஷல் உணவு முறைகள் எதுவும் கிடையாது. பட் நல்ல இயற்கையான உணவு முறைகள் எப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா போதும். ரைட் சார். நீக்க வேண்டியது ஏதாவது பண்ணுங்களா? நீக்க வேண்டியதுன்னு ஒன்றும் கிடையாதுங்க. நல்ல இயற்கையான உணவு முறைகள், நல்ல பழங்கள், காய்கறிகள் சாப்பிட்டா போதும். மட்டன், சிக்கன் இதெல்லாம் இந்த மாதிரி நார்மலாக சாப்பிடலாம். ரைட் சார், ரைட் சார். அதான் சார், அதனால பயந்துகிட்டே ஆய்கள் வந்து அதான் இப்போ செக்அப் போயிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் எவ்வளவு காலம் ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க. அதுதான் அதனால. இல்ல, பயப்பட வேண்டாம், பயந்துட்டே வாழ வேண்டாம். நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. திருநெல்வேலியிலிருந்து ஜெயசுதா பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்?
சார் எனக்கு வந்து ஒயிட் ப்ளீடிங் பட்டுச்சு. அப்படிங்கனால நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணோம். அவங்க சொன்னாங்க கர்ப்பப்பை வாயில உங்களுக்கு புண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கம்மா. அதனால நாங்க ஒரு டேப்லெட் சாப்பிடுறோம் அப்படின்னா டேப்லெட் ஒரு 3 வீக்ஸ் கண்டினியூவா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டேட் தள்ளி போனதுனால நான் டேப்லெட் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டுல. எதனால எதுவும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் டேப்லெட் சாப்பிட்றத நிறுத்தினேன். சரிங்கம்மா. அது கடைசி இப்போ ட்ராப் ஆயிடுச்சு. எனக்கு வந்து அது டேட் வந்து திரும்ப வந்துட்டு, அதனால நான் டேப்லெட் சாப்பிடல. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது நீங்க கவனிக்காம விட்டீங்க அதாவது புற்றுநோயா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க ஆபரேஷன் பண்ண வேண்டி வந்தாலும் பண்ணிக்கணும், இப்போதைக்கு டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு நான் கேட்கறேன். இல்லம்மா, உங்களுக்கு பேப்ஸ்மியர் பண்ணாங்களான்னு தெரியணும். பேப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா உங்க கைனகாலஜிஸ்ட்? டெஸ்ட் பண்ணாங்க சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் போய் நர்ஸ் தான் டெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் மறுநாள் டாக்டர் டெஸ்ட் பண்ணி சொன்னேன். அவங்க டெஸ்ட் பண்ணும்போ எனக்கு சொன்னாங்க, என்னதான் உங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கு கர்ப்பப்பை வாயில புண்ணு இருக்கு, நீங்க டேப்லெட் கண்டினியூஸா சாப்பிட்டுட்டே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது டேப்லெட்லயே சரியாயிரும், ஒருவேளை நீங்க ரொம்ப கவனிக்காம அப்படியே விட்டுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதனால எனக்கு கன்சீவ் ஆக முடியாதா இல்லை எப்படின்னு நான் கேட்கறேன். இல்லைம்மா, கர்ப்பப்பை வாய் புண்ணு வந்து எப்படின்னா பேப்ஸ்மியர் பண்ணி அதில் ஒன்றும் இல்லை ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்னா இன்ஃபெக்ஷனுக்கு மருந்து கொடுத்தா போதும். இன்ஃபெக்ஷனுக்கு கண்டினியூஸாக மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா மருந்து நிப்பாட்டிட்டு நீங்கள் உங்களோட ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் உங்களோட இன்ஃபர்டிலிட்டிக்கு. மற்றபடி வந்து பயந்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்ரி இயர் பேப்ஸ்மியர் எடுக்கணும். இன்னொன்று கால்போஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது வந்து உங்கள் கைனகாலஜிஸ்ட்க்கு தெரியும். அது இல்லாட்டி இங்கே சென்னை மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா அவங்க எடுத்து சொல்லுவாங்க. கால்போஸ்கோப்பியும் பேப்ஸ்மியரும் பண்ணி சர்விக்ஸில் வந்து ஒன்றும் புற்றுநோய்க்கான வாய்ப்பு அறிகுறி எதுவும் இல்லை அப்படின்னு ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு இயற்கையாக இருக்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஆவடியில இருந்து பேசுறேன் மேடம். நல்லதுமா, சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி மாசத்துல ஒரு பக்கத்துல கட்டி வந்திருக்குன்னு ஆபரேஷன் பண்ண அது சாதா கட்டின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப ஒரு 13 வருஷத்துக்கு ஒரு கட்டி வந்து 14 வருஷத்துக்கு ஒரு கட்டி ஆபரேஷன் பண்ணிருக்கேன். அதுவும் சாதா கட்டின்னு சொல்லிட்டாங்க. இப்ப திரும்ப 2 பக்கமும் கட்டி இருக்க மாதிரி இருக்கு. இல்லை உங்களுக்கு என்ன வயதாகுது இப்போ? எனக்கு இப்போ 36 வயசு ஆகுது. இல்லை அதான் 15 வருஷம் 13 வருஷம் முன்னாடி பண்ணதெல்லாம் வந்து சாதாரண பினைன் டியூமர்ஸ் இருக்கலாம், ஃபைப்ரோடினோமான்னு இருக்கலாம். ஆமா. இப்போ வந்து அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் திரும்ப செக் பண்ணி பார்த்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஒரு தடவை பினைனாக இருந்ததுனால திரும்ப அதே பினைனாக இருக்கணும் கிடையாது. எப்போ கட்டியிருந்தாலும் நீங்கள் உங்கள் லேடி டாக்டரையோ இல்லை ஒரு நல்ல புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவரையோ பார்த்து செக் பண்ணி பார்த்து தேவையான அல்ட்ராசவுண்ட் ஆஃப் த பிரெஸ்ட் அந்த மாதிரி நல்லா செக் பண்ணி பார்த்து ஒன்றும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. இல்ல செக் பண்ணிட்டோம் டாக்டர், சாதா கட்டின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா ரொம்ப வலிமையா இருக்கு. இல்லை அது பயப்பட வேண்டாமா, வலிக்கு சாதாரண மாத்திரைகள் போட்டால் போதும். அப்படிங்களா? இல்லை கேன்சர் சாதா கட்டி கேன்சர் ஆகுமா? இல்லை சாதா கட்டி ஜென்ரலாக கேன்சர் ஆகாது. அதே மாதிரி கேன்சர் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வலியாக வராது. கேன்சர் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் தான் வலியாக வரும். ஸோ எடுத்தோன்னே பயப்பட வேண்டாம். வலியும் கட்டி இருக்கனால உடனே பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்களோட மருத்துவரை அணுகி திரும்ப சிகிச்சை படுத்திக்கிறது நல்லது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர், இழப்புங்கிறது வந்து நிச்சயம் ஈடுகட்ட முடியாத ஒரு விஷயம் சொல்லலாம். அதிலும் குறிப்பாக மனித இழப்புன்னும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் அதோட ரேஷியோ வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. அதுவும் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் 13% இருந்தது, போன வருஷம் பார்த்தீங்கன்னா 20% தாண்டிடுச்சு அப்படின்னு ஏதோ ரன்னிங் ரேஸில் ப்ரைஸ் வின் பண்ணுற மாதிரியே இது சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள ஒரு விதமான பயத்தை வந்து இது கிளப்பி விடுது. இத்தனை லட்சம் பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற இந்த சர்வேஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு? இல்லை, சர்வேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அது போதுமான அளவு உண்மை தான் அது. பட் அதுவே நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த சர்வேல சொல்கிற அமௌண்ட்டை விட ஜாஸ்தியான நபர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம ஊரில் டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப புவராக இருக்குது. அதாவது நீங்கள் சொல்கிறது இந்தியாவை பொறுத்த வரை மேலை நாடுகளில் வந்து டாக்குமெண்டேஷன் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எந்த ரெஜிஸ்டர் பண்ணாலும் உடனே டாக்குமெண்டேஷன் கேன்சர் ரெஜிஸ்ட்ரிக்கு போயிடும். இங்கே வந்து கேன்சர் ரெஜிஸ்ட்ரிக்கு வந்து அந்தளவு டாக்குமெண்டேஷன் போகிறதில்ல. அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம நிறைய பேர் கண்டுபிடிச்சா கூட வைத்தியம் பண்ணால் கூட இவங்க இந்த வைத்தியத்தில் இருக்காங்க, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ நமக்கு கிடைக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை விட ஜாஸ்தியாக தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு எடுத்தோன்னா ரொம்ப காமனாக இருக்குது கேன்சர் ரிலேட்டட் டெத்ஸ் தான். நிச்சயம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஏன்னா இதில் வெறும் உடல் நலம் மட்டும் சார்ந்தது இல்லாமல் மனநலமும் இதில் சார்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது குறித்தும் விரிவாக பேசலாம். அதற்கும் ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களே, நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன இடைவேளை. அதுவரை இணைந்திருங்கள் வேந்தர் டிவியுடன்.
இது மானுடம் நலமாய் வாழ வழிகாட்டும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். டாக்டர் ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. நல்லது சார். நார்மலா ஒரு 6 இயர்ஸா ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன். பட் சடனா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால பாத்தீங்கன்னா நான் அந்த தொண்டையில வந்து அப்பப்போ கரகரன்னு ஒரு ஃபீல் ஆகுது. எப்பவுமே கொஞ்சம் ஹீட், அதாவது தூங்கி எந்திரிக்கிறப்போ கொஞ்சம் ஹீட்டா ஃபீல் பண்றேன். அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா டாக்டர்? இல்லை, நீங்கள் ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டுறதுனால எந்த பாதிப்பும் வராது. அது ரொம்ப 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 நல்ல விஷயம். பட் நீங்கள் ஏற்கனவே 6 வருஷம் ஸ்மோக் பண்ணோட எஃபெக்ட் எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு இஎன்டி டாக்டரையோ இல்லை ஒரு புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணரையோ பார்த்து கழுத்தை எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்டோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. எண்டோஸ்கோப்பி அண்ட் அந்த தொண்டை பேச்சு குழாயை பார்க்குற கருவி இருக்குது, டிஎல்டிபின்னு சொல்லுவோம். அது ரெண்டும் பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் தைரியமாக இருக்கலாம். இது தானே சரியா வரைக்கும் எந்த புண்ணோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. பட் வந்து கொஞ்சம் காலையில எந்திரிக்கும் போது மட்டுமே கொஞ்சம் ஹீட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை, ஒரு தடவை நீங்கள் எண்டோஸ்கோப்பி இந்த பரிசோதனை பண்ணிக்கொள்வது நல்லது. ஏன்னா ஒரு தடவை செக் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னா அதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ டாக்டர், இப்போ இவர் சொன்னது மாதிரி தொண்டையில் ஒரு மாதிரி கரகரப்பு இருக்குது, பிரச்சனைகள் இருக்குன்னு, அதை அவர் ஏற்கனவே புகையிலை பழக்கத்தில் இருந்தாருங்கிறதால சரி. சில நேரங்களில் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும்பொழுது அது தைராய்டினுடைய அறிகுறியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கும் இதே மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்குன்னு. அதை எப்படி நாங்கள் வித்தியாசப்படுத்திக்கிறது டாக்டர்? இல்லை, தைராய்டில் வந்து எப்படின்னா, தைராய்டு வந்து ஃபங்க்ஷனல் டிஸார்டர்னு இருக்குது, தைராய்டில் கட்டி வர்றது இருக்குது. ஃபங்க்ஷனல் வந்து தைராய்டு வந்து சிலருமே ஜாஸ்தியாக வேலை செய்யும், சிலருக்கு வந்து கம்மியாக வேலை செய்யும். அந்த கம்மியாக வேலை செய்யும்போது ஹைப்போதைராய்டிசம் தான் ரொம்ப காமன் நம்ம ஊரில். மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வில் ஹேவ் ஹைப்போதைராய்டிசம். அந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கும்போது தான் குரல் கொஞ்சம் கரகரன் ஆகும், ஆள் குண்டாவாங்க, குளிர் தாங்க முடியாது, அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ அதுக்குரிய பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து T3D4 TSHன்னு பிளட் டெஸ்ட் இருக்குது. அது பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, ஐ மீன் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண போதும், எல்ட்ராக்சின் மாத்திரை போட்டால் போதும். இல்லை, இது வந்து எந்த ஸ்டேஜில் புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ஹைப்போதைராய்டு வந்து புற்றுநோயாக மாறாது. ஹைப்பர் தைராய்டிசம் வந்து 1% தான் புற்றுநோயாக மாறும். வேறஸ் கட்டியாக வந்து தைராய்டில் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் தைராய்டு கிளாண்ட் இருக்குது, அதில் கட்டிகளாக வரலாம். அந்த கட்டி வந்து ஆக்சுவலாக உடம்புல வர்ற கேன்சர்லேயே தைராய்டில் வர கேன்சர் தான் ரொம்ப நல்ல டைப், ரொம்ப உயிருக்கு ஒன்றும் ஆபத்து வராது. அதில் 4 டைப் இருக்குது, அதில் மோஸ்ட்லி 3 டைப் வந்து ஒன்றும் பிரச்சனை வராது. அனப்ளாஸ்டிக்னு இருக்குது, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பேப்லரி கார்சினோமா வெல் டிஃப்ரென்ஷியேட் தைராய்டு கேன்சர்னு சொல்லுவோம், அதுதான் ரொம்ப நல்ல டைப். அதனால உயிருக்கு ஒன்றும் ஆபத்து வரதில்லை. பட் அதுவே பெருசாகி அந்த பேச்சுக்கு போகிற நரம்பு வந்து அதுக்கு பின்னாடி இருக்குது, தைராய்டு கிளாண்டுக்கு பின்னாடி. அந்த நரம்பை பாதிச்சதுன்னா குரல் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ தைராய்டு கட்டி வந்து அந்த நரம்பை அழுத்தி பிரச்சனை கொடுக்கும்போது அப்போ குரல் மாறும். அது வேற. ஹைப்போதைராய்டிசம்னால குரல் ஹஸ்கியா அந்த மாதிரி ஒரு கட்டையாக மாறுது, அது வேற. நிச்சயம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் தொடர்பில். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் நெல்லை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். நல்லதுமா, சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு 38 ஏஜ் ஆகுது மேடம். தலை சுத்த அடிக்கொருக்கா வந்துட்டே இருக்கு. தொண்டையில இருந்து ஒரு மாதிரி ஏப்பம் வரும்போதோ அல்லது தும்மல் படும்போதோ ஒரு மாதிரி பிளட் ஸ்மெல் வந்துட்டே இருக்கு மேடம் அடிக்கொருக்கா. என்ன வயது சொன்னீங்க? 38. 30. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணுமா? அந்த பிளட் ஸ்மெல் வந்ததுன்னா நீங்கள் ஒரு நல்ல மருத்துவர் அணுகி தரவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது உணவு குழாயிலையோ இல்லை நுரையீரல்லையோ எதுவும் பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படியா சார்? தலை சுத்து வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கானா அடிக்கொருக்கா, அதுவும் வருது. இல்லை, தலை சுத்தினாலேயா என்னன்னு இதுக்குதையும் கனெக்ட் பண்ண முடியாது. பட் அந்த பிளட் ஸ்மெல் வர்றது, பிளட் மாதிரி அந்த டிஞ்சு வர்றது இருந்தால் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எந்த ஒரு துவாரத்தில் இருந்தும் அப்நார்மல் செக்ரீஷன், லைக் மூக்கில் இருந்தோ தொண்டையில் இருந்தோ இல்லை ஏதாவது நார்மல் 9 துவாரங்கள் இருக்குல்ல, அது வழியாக அப்நார்மல் செக்ரீஷன் எது வந்தாலும் உடனே செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. நன்றிம்மா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? மேடம், அதாவது கர்ப்பப்பை வாயிலே மார்பகத்திலேயே புற்றுநோய் வராம பெண்கள் எப்படி தடுக்கிறது, அது எந்த வழியான பாதுகாப்புகள் நம்ம உபயோகப்படுத்துறது? நிச்சயமா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து தடுக்கிறதுக்கு இப்போ வேக்சின் வந்துருக்கு. ஒன்று வந்து வேக்சின் வந்து அந்த குழந்தைகள் பருவம் அடைந்தவுடன் வந்து 3 வேக்சின் போடணும். ஃபர்ஸ்ட் வேக்சின் 1 மந்த்தில் ஒரு வேக்சின், அப்புறம் 6வது மாதத்தில் ஒரு வேக்சின். அந்த வேக்சின் வந்து அதாவது செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிற முன்னாடி போட்டு, மாதவிடாய் வந்ததுக்கப்புறம் பருவம் வந்ததுக்கப்புறம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி முன்னாடி போட்டால் பெஸ்ட், யூ வில் கெட் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ். அதுக்கப்புறமும் போடலாம், பட் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து இதில் கிடைக்கும். அது இல்லாமல் வந்து இது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ங்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக போடுற வேக்சின்.
அது இல்லாமல் கிளென்லினஸ் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் அந்த அந்த உறுப்புகளை வந்து க்ளீனாக வச்சுருந்தாலே நிறைய பேருக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வராது. இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். மார்பக புற்றுநோய் வந்து வராமல் தடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி எந்த வழிமுறையும் கிடையாது. பட் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பரிசோதனை பண்ணிக்கிறது, செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், அப்புறம் கிளினிக்கல் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், 40 வயது ஆகிட்டால் மேமோகிராம் டெஸ்ட் பண்ணுறது, மேமோகிராம் ஸ்க்ரீனிங்னு சொல்கிறோம். அதெல்லாம் வெளிநாட்டில் ரொம்ப காமன். அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நம்ம ஊரில் பண்ணுறதே இல்லை. பட் அந்த மேமோகிராம் ஸ்க்ரீனிங்லாம் பண்ணி ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா மார்பகத்தை அகற்றாமல் அழகாக வைத்தியம் பண்ணி நல்லபடியாக இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? அம்பத்தூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? எங்க அம்மாக்கு இந்த மார்பகத்துல கட்டி அது வந்து 74 வயசு ஆகுது, ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கரண்ட் கொடுக்க சொன்னாங்க. 25 கரண்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கீமோ கொடுக்க சொல்லியிருக்காங்க. 8 கீமோ கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா 4 கீமோ இப்ப கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கீமோ கொடுக்கும் போதும் ரொம்ப உடம்பு அவங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படி புண்ணாயிடுது. 15 நாள் சாப்பாடு தண்ணியே இல்லாம ஆயிடுறாங்க, நல்லா ஆயிடுறாங்க. இப்ப 4வது கீமோ கொடுத்துட்டு வந்ததுல இருந்து ரொம்ப, அதாவது இருமல் வச்சிருச்சு அவங்களுக்கு. வயிற்றுலயே ஒரு கட்டி இருக்குன்றாங்க. இருமல் வந்து ஓவரா இருக்கு. 6 நாளா சுத்தமா தூக்கம்ன்றதே கிடையாது. 11 நைட்டும் தூக்கம் இல்லாம இருக்காங்க. சாப்பாடு தீனும் கிடையாது, கஞ்சி 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 தான். இப்ப நடக்க கூட முடியாம அப்படியே இருக்காங்க. நீங்க கீமோ இதுக்கு மேல கீமோ கொடுக்கவா அல்லது இதே உடம்பு தாங்குமா, மாத்திரையே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு எங்க டவுட் கொஞ்சம் இது பண்ணுங்களேன். நாங்க அதை கிளீன் பண்றோம், எங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் வருமா, அது கொஞ்சம் கிளீன் பண்ணுங்களேன். நல்லதும்மா. 75 வயதுல வந்து கீமோதெரப்பி அந்த 74 வயசு ஆகுது. 74. அதான் 74 வயதுல வந்து கீமோதெரப்பி அந்த அளவு தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. அம்மா, உங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. நன்றி. சொல்லுங்க டாக்டர். ரெண்டாவது வந்து அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸ்டேஜ் 4ல் இருந்தால் தான் இந்த மாதிரி வைத்தியம் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 4 இல்லாமல் ஆரம்ப ஸ்டேஜ்லேயோ இல்லை செகண்ட் ஸ்டேஜ்லேயோ இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன் பண்ணலன்னு தெரியல. மற்றபடி வயிற்றில் கட்டினா லிவரில் அஃபெக்ட் ஆகிருந்திருக்கலாம், இல்லை நிறைய இருமல் இருக்கலாம் லங்ஸில் அஃபெக்ட் ஆகிருந்திருக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம். இன்னொன்று பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து நிறைய வைத்திய முறைகள் இருக்குது. கீமோதெரப்பி தான் வைத்திய முறை கிடையாது. கீமோதெரப்பிலே டேப்லெட் ஃபார்ம் இருக்குது, டார்கெட் தெரப்பி இருக்குது, அது மாதிரி நிறைய வைத்திய முறைகள் இருக்குது. அது பேஷண்ட்டையும் நம்ம வந்து அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா தான் நமக்கு சரியான முறையில் கைட் பண்ண முடியும். நிச்சயம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ வணக்கம், நாங்கள் திருப்பூர்ல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. என்னோட ஃபாதருக்கு வந்து யூரின் பிளாடர்ல கேன்சர் இருந்ததுங்க. சரிங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குது. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நாங்க பார்த்து பயாப்சி பண்ணி எடுத்தாச்சுங்க. வெரி குட். 3 தடவை 6 months இன்டர்வல் விட்டு 3 times செக் பண்ணிட்டோம். ஆனா கட்டி எதுவும் வளரல. இனிமே வளர சான்ஸ் இருக்குங்க? இல்லை, இந்த யூரினரி பிளாடர் கேன்சர் வந்து 25% பேருக்கு வந்து திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் ரெகுலராக செக்அப், அந்த யூராலஜி யார் பார்க்குறாங்களோ அவங்கள்ட்ட ரெகுலராக செக்அப் போகணும். செக் சிஸ்டோஸ்கோப்பின்னு பண்ணுவாங்க 6 monthsக்கு ஒரு தடவை. அது மாதிரி பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி கட்டி வந்தால் திரும்ப டெஸ்ட் பண்ணி திரும்ப அது கட்டி தானா இல்லை உண்மையிலே கேன்சர் கட்டி தானு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஆனா 3 times செக் பண்ணிட்டோங்க, ஆனா எதுவும் வளரல அப்படின்னு. இல்லை, திரும்ப செக் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படிங்க. கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா கூட செக் பண்ணி. என்னம்மா? அப்பாவோட வயசு வந்து இப்ப 60 years ஆக போகுது. எத்தனை அவர் 80 வயசு வரை கூட நல்லாவே தான் இருப்பாரு. ஆனா நீங்க 6 மாசம் கூட செக் பண்ணிட்டே இருக்கணும். செக்கப்பை விடக்கூடாது, திரும்ப வரலாம். ஆமா. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர், நீங்கள் இதற்கு முன்பே சொன்னீங்க ஒரு சரியான மருத்துவரை வந்து அணுகணுங்கிறது. அப்படி எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, என்னுடைய உடலுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் இருக்குன்னும் பொழுது சில பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டா வேறு ஏதோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே போகாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை எப்படி முறையாக அவங்க கொண்டு போகணும்? இது வந்து புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். இதில் வந்து மெயினாக வந்து நம்ம பேஷண்ட்ஸ்ட்டு இருக்க ப்ராப்ளம்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம போனால் தானே கண்டுபிடிப்பாங்க, இல்லை கடவுளில் சாமியை கும்பிட்டா வராது கரைஞ்சிடும், இந்த மாதிரி நிறைய தவறான நம்பிக்கைகள் இருக்குது. அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருக்குது நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்தாலே போதும். நிறைய பேரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். நிச்சயம். இப்போ அதே மாதிரி நான் வந்து இப்போ எங்கள் அப்பாவுக்கு கட்டி இருந்தது, அதை வந்து நான் க்ளீன் பண்ணேன், எனக்கு அது வருமா அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். இந்த மாதிரி விஷயங்கள்னால அது பரவுமா? வரவே வராது. ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக வராது. இது வந்து தொற்று நோய் கிடையாது. ஒருத்தர் இன்னொருத்தங்களுக்கு வரவே வராது. அதில் தைரியமாக இருக்கலாம், நல்லா பணிவிடை செய்யலாம், நல்லா பார்த்துக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இன்னும் மனதுக்கு நல்ல நிம்மதி கிடைக்குமே தவிர
எந்த கஷ்டமும் வராது. நிச்சயம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் தொடர்பில். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? மேம் நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேம். நல்லதுமா, சொல்லுங்க உங்களுடைய சந்தேகத்தை மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஓகே டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர் எனக்கு 40 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. எனக்கு வந்து இந்த வெயிட் தூக்கணும்னா உடம்பு அப்படியே ஒயிட்டா தண்ணியா ஆயிடும். ஸ்டொமக் பெயின், பீரியட் டைம்லாம் ஸ்டொமக் பெயின் வரும். சில டைம் இர்ரெகுலரா கூட பீரியட் இருக்கும். அதனால செக்அப் பண்ணோம். பண்றப்ப செக் பண்ணி உள்ள கையை விட்டு செக் பண்ணிட்டு ஹெல்த்தியா தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு பாப்ஸ்மியர் டெஸ்ட் எடுத்துடலாம்னு சொன்னாங்க. நல்லதுமா. பாப்ஸ்மியர் டெஸ்ட் எடுத்துட்டு நல்லா இருக்கு, நார்மலா இருக்கீங்க, ஏதோ இன்ஃபெக்ஷன் யூட்ரஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சரி. அதனால டேப்லெட் கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. சரிங்க. அது சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல இருந்துச்சு. ஆனா சில டைம் பெயின் இருக்கும். அதனால டாக்டர் பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க 40 இயர்ஸ் மேல யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டா ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்காதுல்ல, எதுக்கு இந்த டென்ஷன்? ஏன்னா எங்க அம்மாவும் கேன்சர்ல தான் இறந்துட்டாங்க. என்ன கேன்சர்ல இருந்தாங்கம்மா? ஃபர்ஸ்ட் உணவு குழாயில இருந்தது டாக்டர், அதுக்கப்புறம் யூட்ரஸ்ல இருந்தது. ஓகே. 4 இயர்ஸ் இருந்து இறந்து போயிட்டாங்க. சரி, எனக்கு அதே மைண்ட் ஒரே டென்ஷன். அதனால யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டா இந்த டென்ஷன் இல்லாம இருக்கலாம்னு பண்ணாமா டாக்டர் அந்த மாதிரி யூட்ரஸ்? இல்லை, இது பயப்பட வேண்டாம். இப்போ உங்கள் அம்மாவுக்கு இருந்ததுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னொன்று, அந்த கேன்சர் ஃபோபியா, அந்த பயம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி பாப்ஸ்மியர் நார்மலாக இருக்குது, கை வச்சு பார்க்கும்போது ஹெல்த்தியாக இருக்குது, சர்விக்ஸ் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி யூட்ரஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எந்த வித பயமும் இல்லாமல் தைரியமாக வாழ்க்கை டாக்டர் யூட்ரஸ் அல்ட்ராசவுண்ட் யூட்ரஸ்ல எடுக்கல டாக்டர், ஒன்லி வந்து செர்விக்கல் கேன்சர் தான் செக் பண்ணாங்க. இல்லை, நீங்கள் அல்ட்ராசவுண்ட் அப்டமன் எடுக்கணும். பேசிக் அல்ட்ராசவுண்ட் அப்டமன் எடுத்து கர்ப்பப்பையும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். சரி, அப்படி ஏதாவதுனா யூட்ரஸ் கூட ரிமூவ் பண்ணிடலாம்ல டாக்டர்? இல்லை, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ரிமூவ் பண்ணலாம். தேவையில்லாமல் எந்த ஒரு ஆர்கனையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா. அதுங்களா, அதான் டாக்டர். நன்றி அம்மா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க சேலத்துல இருந்து பிரேமா பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? ஏஜ் 33 ஆகுதுங்க மேம். இப்ப எனக்கு ஒரு 3 மாசமாவே இந்த உள் பக்கம், கன்னத்துக்கு உள் பக்கம், பல்லுக்கு கீழே அந்த சதையில வந்து புண்ணு மாதிரி இருக்குங்க மேம். நல்லது. நான் டாக்டர்கிட்ட வெளியிலயும் பாத்துட்டு இருந்தேங்க மேம். அது இது கிருமி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தாங்க. சரிங்க. ஊசியும் போட்டாங்க. சரி. அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மேம், நல்லா இருந்தது. திரும்பவும் வந்து எனக்கு அது நிக்கவும் திரும்பியும் வந்த மாதிரி இருந்தது. நாங்க திருப்பி போய் டாக்டர்கிட்ட காமிச்சப்ப அவங்க திருப்பியும் டேப்லெட் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. நீங்க ஒரு டைம் பல் டாக்டரை பாத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இப்ப பார்த்து ஒரு 4-5 நாள் ஆகுதுங்க மேம். அவர் வந்து மேல நமக்கு எப்படி தோல்ல டிசீஸ் ஆகுது, ஸ்கின் டிசீஸ் ஆகுது, அந்த மாதிரிதான் உள்ளேயும் வருங்க, அது ஒண்ணும் பயந்துக்க தேவையில்ல அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. நீங்க மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. அதனால எனக்கு என்ன ஒரு பயனா, இது ஏதாவது வாய் கேன்சர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். இல்லை, பயப்பட வேண்டாமா. நீங்கள் வந்து நல்லா தான் பார்த்துருக்கீங்க. சப்போஸ் அந்த பல்லுக்கு பக்கத்தில் இருக்க புண்ணு ஆறாமல் 3 வாரத்துக்கு மேலே இருந்தால் ஒரு சதப்பரிச்சை மட்டும் பண்ண சொல்லுங்கள். சதப்பரிச்சை பண்ணி அது வந்து சதப்பரிச்சையிலையும் கேன்சர் இல்லை, சாதாரண புண்ணு தான். அவங்க அநேகமாக லைக்கன் பிளைனஸ்னு ஒரு கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். இல்லை, அந்த சதப்பரிச்சையில் வந்து வேறு மாதிரி கட்டி இருந்ததுன்னா நீங்கள் எங்களை அணுகுங்க, நாங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணித்தரோம். நன்றி அம்மா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? டெல்லியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகேங்க. கேளுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா. சார் இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு பீரியட் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கோம். 2 மாசம் இடையில 1 மாசம் விட்டு இந்த மாதிரி வருங்கிறதுனால லேடி டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க நீங்க வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துருங்க, கர்ப்பப்பை எப்படி இருக்கு அப்படின்ட்டு. எடுத்து பார்த்ததுக்கு அவங்க சொன்னாங்க இப்பதான் நீர் கட்டிகள் சின்ன சின்னதா வந்துட்டு இருக்குமா, நீங்க வந்து டேப்லெட் 3 மந்த்துக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமா குணமடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். நானும் அந்த மாதிரி டேப்லெட் எடுத்தேன். அந்த டேப்லெட் எடுக்கல கொஞ்சம் நார்மலா வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாச்சு, கொஞ்சம் வயிற்று வலி இந்த மாதிரி எதுவும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால எனக்கு என்னன்னா அந்த டேட் ஆகுறங்க டைம்ல ஒரு மாதிரி படபடப்பு வந்துரும், நம்மளுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகுது ஏதோ ஆயிருமோ, ஏதாச்சும் கர்ப்பப்பையில மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிருமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நீர் கட்டிகள்ங்கிறது அதிகமா எதுவும் பிரச்சனை எதுவும் ஆகாதாங்க சார்? இல்லைம்மா, உங்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னு பேருப்பா. அதுக்கும் கேன்சருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகே சார். ஏன்னா அதுக்கு ஒருக்க இன்ஃபெக்ஷன் ஆயிருது. இல்லை, அது நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்கள் லேடி டாக்டர் நல்லா தான் வைத்தியம் பண்ணுறாங்க. அது வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால அந்த மாதிரி ஆகுது. நீங்கள் அதுக்கு உங்கள் லேடி டாக்டர் பண்ணுற வைத்தியத்தை பண்ணிக்கிட்டா போதும். போதுங்களா சார்? ஆமாம், அதுக்கும் கேன்சருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, பயப்படவே வேண்டாம்.
அதனால சார் பிபி கவி எப்பயாச்சும் லோ ஆகுது, அப்புறம் ஹை ஆகுது சொல்றாங்க. இந்த வந்து டென்ஷன் எடுக்கிறதுனால தான் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதே பயமா ஆயிருதுங்க. இல்லை, அந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். நீங்கள் உங்கள் பெண் மருத்துவரை கேட்டுக்கலாம், பயப்பட வேண்டாம். நன்றிம்மா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ, துணைவேல் பேசுறோம். என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட கேளுங்க. எங்க அம்மாக்கு கர்ப்பப்பை வாயில கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. அதுக்கு சின்ன சடை எடுத்து ஆபரேஷன் பண்ணி பார்த்தாங்க. 4-5 தடவை கீமோதெரபி மருந்து ஏத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. மருந்து ஏத்துச்சு. அதுக்கப்புறம் 1 இயரா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கல. இப்ப திரும்ப போய் காமிக்கும் போது வயிறு வலிக்குன்னு சொன்னாங்கன்ட்டு 2ஆம் தரமும் சடை எடுத்து ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க. எடுத்து பண்ணிருக்கு. இப்ப திரும்ப வயிறு வலிக்குது, வெள்ளப்படுது அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஊர்லங்க இது? திருநெல்வேலி ஐக்ரவுண்ட் ஹாஸ்பிட்டல்ல நாங்க செஞ்சோம். ஓகே. கர்ப்பப்பை வந்து முதல்ல சதை எடுத்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப முத்திடுச்சுன்னு சொன்னாங்களா? இல்ல, அதனால ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னாங்க. இல்லை, ஜென்ரலாக சர்வைக்கல் கேன்சர் ஆரம்ப ஸ்டேஜ்னா வி பிளான் சர்ஜரி. கர்ப்பப்பை வந்து வேர்தியம் சிஸ்டெக்டமி இருக்குது. சாதாரண கர்ப்பப்பை ரிமூவல் மாதிரி இல்லாமல் கேன்சருக்குன்னு ஒரு பர்டிகுலர் சர்ஜரி இருக்குது. அது மாதிரி பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு தேவைப்பட்ட ரேடியோதெரப்பி கொடுப்போம். அதுதான் ப்ராப்பர் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இது வந்து ஏன் இவங்களுக்கு கீமோதெரப்பி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதனால மேபி அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருக்கனால கொடுத்தாங்களா இல்லை எதனாலன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரிப்போர்ட்ஸ் பார்த்தா தான் தெரியும். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு சில தீய பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதனால கேன்சர் வந்ததுன்னு சொன்னால் ஒரு புறம் நியாயம் இருக்கா மாதிரி தெரியும். சில பேருக்கு எந்த கெட்ட பழக்கமுமே இருக்காது, ஆனாலும் புற்றுநோய்ங்கிறது அவர்களுக்கு வந்திருக்கலாம். இது எதனால் வருது? இன்னொன்று வந்து பரம்பரை வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க. சில வகைகளெல்லாம் வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. புற்றுநோய்ங்கிறதும் பரம்பரை அப்படின்னா எந்த வயதில் அது தாக்கும்னு சொல்ல முடியுமா? இல்லை, புற்றுநோய் வந்து முதல்ல பரம்பரை வியாதியை பற்றி சொல்லணும்னா, இது புற்றுநோய் வந்து எல்லாருக்கும் பரம்பரையாக வர்றது கிடையாது. 100 பேர் எடுத்தோம்னா ஒரு 3% தான் இட்ஸ் ஹெரிடிட்ரி கேன்சர். அந்த 3% ரொம்ப 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 கம்மி இன்சிடென்ட்ஸ். ஸோ நம்ம வந்து பரம்பரையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் பரம்பரையில் வந்து என்ன வரும்னா பிரஸ்ட் கேன்சர் வரலாம், இல்லை கோலன் கேன்சர் வரலாம், இல்லை ஓவரி கருமுட்டை கேன்சர் வரலாம். இது 3 தான் பரம்பரையில் வருமே தவிர மற்றது எதுவுமே பரம்பரையாக வர்றதும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர். இது 3மே கூட 100% தான். அதுக்காக வந்து நம்ம இது எதுக்கு நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, பரம்பரையாக வரும்னு உனக்கு நம்ம ஜெனட்டிக் ஸ்டடி நிறைய பண்ணி கண்டுபிடிச்சதுனால சில இடங்களில் சம்மந்தம் நடக்கிறதில்ல, கல்யாணம் பண்ணுறதில்ல, அந்த ஒரு அம்மாவுக்கு இருந்ததுன்னா பொண்ணுக்கு, அதெல்லாம் தவறான நடவடிக்கைகள். அதை வந்து ஷுட் பி கண்டெம்ட். அது எதுவுமே இருக்கக்கூடாது சொசைட்டியில். ஸோ இது வந்து பரம்பரை வியாதி கிடையாது, தொற்றுநோய் கிடையாது. வந்து ரொம்ப 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 சரியான விழிப்புணர்வை கொடுத்தா அதுக்கு மெயினாக அப்படியே தேங்க் வேந்த டிவி ஃபார் ஆல் திஸ். இந்த மாதிரி விழிப்புணர்வுக்காக நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராமே நடத்துவோம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் தொடர்பில். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ, பல்லடத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. வணக்கம்மா. அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருந்து ரிமூவ் பண்ணி கீமோதெரபி கொடுத்திருக்காங்க. எந்த உறுப்புல இருந்ததுமா? பிரஸ்ட்லிங்க ரைட் சைடு மார்பிள் இருக்குங்க. கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணியாச்சுங்க. சரிங்க. 6 மாசத்துக்கு ஒரு டைம் எக்ஸ்ட்ரா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோங்க. மறுபடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்லை, ரொம்ப ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருந்தால் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் நல்லா வைத்தியம் பண்ணியிருக்கீங்க. ஆரம்ப ஸ்டேஜ்ல பார்த்ததையுமே வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணியாச்சுங்க. ரிமூவ் பண்ணி சைக்கிள் முடிச்சு ஒரு டெஸ்ட் பார்த்தாங்க, ஏதாவது கரண்ட் வைக்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைங்கம்மா, நல்லாதான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மறுபடியும் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, ரொம்ப எங்களோட சந்தேகங்க. இல்ல, வாய்ப்புகள் வந்து இல்லவே இல்லைன்னு எங்களால சொல்ல முடியாது. பட் உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அதெல்லாம் பயப்பட வேண்டாம். சரிங்க சார். எனக்கும் வந்து மார்பிள் வந்து ரைட் சைடுல சின்ன கட்டியா இருந்து எடுத்திருக்காங்க. சாதாரண கட்டி தான் சொல்லியிருக்காங்க. அதையே சரிங்கம்மா. அதனால கொஞ்சம் எனக்கு எச்ச பயமா இருக்கு. அம்மாவுக்கு இருந்ததுனால அது ஒரு சமயம் தொற்றுநோய் அவங்களுக்கு வாரிசுப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்ல, அதுவும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன வயதாகுது இப்போ? கேட்டுக்கிறீங்க என்ன, நீங்க 35 வயசுல மேமோகிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலா இருந்ததுன்னா எவ்ரி 3 இயர்ஸ் மேமோகிராம் எடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்க. மற்றபடி பயப்படவே வேண்டாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுறேன் மேடம். நல்லது சார், சொல்லுங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன? மருத்துவர்கிட்ட கேளுங்க. சரிங்க மேடம். எங்க ஒய்ஃபுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி செக் பண்ணோம். சொல்லுங்க. சொல்லுங்க. அது கர்ப்பப்பை வாய்ப்பு இருந்ததா சொன்னாங்க. ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா நாங்க 2 பேரும் ஒன்னா சேரும்போது எங்க இந்த விந்தணு படுற இடத்துல அரிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன செக் பண்ணணும், எங்க செக் பண்ண பரவாயில்ல அப்படின்ற? இல்லை, இது வந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம்.
அரிப்பு இருந்தால் வேறு ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு உங்கள் லேடி டாக்டரை பார்த்து காட்டுக்க சொல்லுங்கள். மற்றபடி கேன்சர் ரிலேட்டடாக ஒன்றும் இருக்காது. சப்போஸ் அந்த கான்டாக்ட் இருக்கும்போது ப்ளீடிங் இருந்துச்சுன்னா திரும்ப கால்போஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இல்லை ப்ளீடிங்லாம் எதுவும் இல்லைங்க சார். அது அப்போ ஒன்றும் பயப்பட வேண்டாம். அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் இருக்கும், அது மருந்து கொடுத்தா சரியாயிடும். சரி, ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம் மேம். நாங்க இப்ப டிவி பாத்துட்டு இருக்கிறோம் மேம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க டாக்டர் கிட்ட. சார், எங்களுடைய அம்மா வந்து கேன்சர்ல இறந்துட்டாங்க சார். இப்பதான் 5 months ஆகுது சார். என்ன கேன்சர்ல இருந்தாங்கம்மா? லிவர்ல சார், கட்டி சார். சொல்லுங்கம்மா. அவங்க ஏற்கனவே வந்து யூட்ரஸ் வந்து 10 வருஷம் ஆச்சுன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் தான் எடுத்துட்டாங்க சார். சரிங்க. அதே மாதிரி எனக்கு யூட்ரஸ்ல வந்து நீர் கட்டி இருக்குன்றாங்க சார். அது ரொம்ப வலியா இருக்கு சார், பெருசா வளர்ந்துட்டு இருக்குன்றாங்க. ட்ரில் பண்ணலாம்னு சொல்றாங்க டாக்டருங்க. சரிங்க. அது இன்ஃபெக்ஷன் ஆகும். எனக்கு இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளமும் இருக்கு சார். உங்களுக்கு என்ன வயதாகுதுமா? 34 சார். எத்தனை குழந்தைகள் இருக்கு? 2 குழந்தைங்க சார். இப்போ நீங்க உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுமா? உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தா ஆபரேஷன் பண்ணி எடுக்கலாம், இல்லாட்டி வந்து தேவையில்லாம எடுக்க வேண்டாம். சார், ரைட் சைடு வந்து ரொம்ப பெயினா இருக்கும் சார். கால் நடக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு வலிக்கும் சார். தூங்கி எந்திரிச்சாவே. இல்ல, அதுக்கு சம்பந்தம் இருக்காதுமா. அது எலும்பு சம்பந்தப்பட்டதா இருக்கும், முதுகெலும்பு தேஞ்சு போயிருக்கலாம். சார் மென்சஸ் டைம் ரொம்ப பெயினா இருக்கும் சார். அதை நீங்க உங்களோட பெண் மருத்துவரை அணுகி சரியான விதத்துல மருத்துவம் செஞ்சுக்கோங்க. இல்லாட்டி உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வாங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். நன்றிம்மா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர், இப்போ புற்றுநோய் வந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வராமல் தடுக்கணும் நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான உணவு பழக்கங்களை எடுத்துக்கலாம்? இல்லை, நல்ல காய்கறிகள், நல்ல பழ வகைகள், இது மட்டும்தான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ண முடியும். மற்றபடி அவாய்ட் பண்ணுறதுனா வந்து பார்பேக்டு ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கறியில் சமைக்கிறது, அந்த கறியாக இருக்கிறது, அது கிரில்டு ஃபுட்டு, பார்பேக்டு ஃபுட்ஸ் அது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதிகப்படியான ஊறுகாய்கள், நிறைய ஃபேட் ஐட்டம்ஸ், அதெல்லாம் அவாய்ட் பண்ணி நல்ல உடற்பயிற்சி அதெல்லாம் இருந்தால் நிறைய அவாய்ட் பண்ண முடியும். நிச்சயம். பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் வந்து மைக்ரோவேவ் அவன்கிறது இன்னைக்கு எல்லா வீட்லேயுமே இருக்கு. அதில் சமைக்கிறது வந்து ஒரு விதமான நேரத்தை மிச்சப்படுத்துறதுனாலும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கு. அதை பயன்படுத்தலாமா? இல்லை, அது பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. நல்லது. என்ன காரணத்துக்காக வேண்டான்ற அதில் வந்து திரும்ப குக் பண்ணும்போது அந்த கார்பன் பார்ட்டிகல்ஸ் வந்து நிறைய ஜாஸ்தி ஆகிடும். தேர் கார்சினோஜெனிக். கார்சினோஜெனா கேன்சர் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் அதில் உருவாகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி ஃப்ரெஷ்லி குக்ட் ஃபுட் இஸ் பெஸ்ட். தொடர்ந்து பேசுகிறோம் டாக்டர் ஒரு நேயர் தொடர்பில். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கம் மேம். திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேம். என்ன சந்தேகமா கேளுங்க மருத்துவரிடம். மேரேஜ் ஆகி 2 years ஆச்சு. சொல்லுங்க. போன் கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். கன்சீவா இருக்கும் போது கால் வீங்கி இருந்தது. சரிங்க. அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் அந்த வீக்கா இருந்தது. அப்புறம் போன் கேன்சர் சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணி 5th cycle வரை கீமோதெரபி எடுத்துட்டோம். வெரி குட் மேம். இப்போ 6th cycle சார். இப்போ 31 days ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை, ஒன்றும் பயப்பட வேண்டாமா. போன் கேன்சர்னா என்ன டைப்னு சொன்னாங்களா? ஆஸ்டியோசார்கோமான்னு சொன்னாங்களா? ஆஸ்டியோசார்கோமா தான் சார். ஸ்டேஜ் 1. ஓகே, ஒன்றும் 3 months ஆச்சு. ஒன்றும் பயப்பட வேண்டாமா. நீங்கள் நல்லா வைத்தியம் பண்ணியிருக்கீங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. ரெகுலராக உங்கள் டாக்டர் செக்அப். சைக்கிளோட ஸ்டாப் பண்ண முடியாதுங்களா? இல்லை, இப்போ 6 சைக்கிள் அவங்க சொன்ன அளவு கொடுத்துடணும். 6 சைக்கிள் கொடுக்கறது நல்லது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கம், நான் திருப்பூர்ல பேசுறேங்க. என்ன சந்தேகம் சார் கேளுங்க. சார், எனக்கு பாத்தீங்கன்னா ஆம்போல்ல இருந்து அந்த முழங்கைக்குள்ள திருத்த ஒரு முள்ளு மாதிரி 1 year முன்னாடியே வந்துச்சுங்க. எங்க? ஆம்போல்ல இருந்து அந்த முழங்கைக்குள்ளேங்க. சரிங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு 1 yearல பார்த்து சின்ன கட்டி மாதிரி ஃபார்ம் ஆச்சுங்க. குடிக்கிறப்பெல்லாம் டச் பண்ண பயங்கரமா வலிக்குது. சரிங்க. எங்க அம்மாவுக்கு வந்தீங்கன்னா இந்த மார்பக கேன்சர் இருந்துங்க. சரிங்க. அதனால எனக்கு அது வருமானு ஒரு டவுட் தான் கேட்கலாம். இல்லை, அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. நீங்கள் நல்ல ஜெனரல் சர்ஜன் பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்து செக் பண்ணிட்டு தேவைன்னா பயாப்சி பண்ணி சரி பண்ணிடுவாங்க. பார்த்தேங்க ஒருத்தரை, அவர் கை வச்சு பார்த்து உருட்டி பார்த்து இது வந்து ஒரு வேர்வை கட்டியோ அது ஒரு பால் கட்டியோ இது இருக்குங்க, இது நீங்க கேர் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. வலிச்சா மட்டும் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதான், ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது கேன்சர் சம்மந்தப்பட்ட கட்டி மாதிரி தெரியல. சரிங்க சார். அப்புறம் எங்க அக்காவுக்கு இப்போ எங்க அம்மாவோட இது வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? அக்காவுக்கு பொண்ணு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேக்சின் பண்ண முடியுங்களா முன்னாடியே? இல்லை, அவங்க எல்லாருமே மேமோகிராம் பண்ணி செக் பண்ணிக்கிறது நல்லது. பட் பயந்துட்டே இருக்க வேண்டாம். வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரிங்க சார், தேங்க்ஸ். நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். தருமபுரியில இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகம் கேளுங்க.
எங்க அப்பாவுக்கு வந்து 60 இயர்ஸ் ஆகுது மேடம். இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து யூரினரி ப்ராப்ளம் வந்துச்சு. சரிங்க. அது வந்து நாங்க பெங்களூர்ல பிஎஸ்சி டெஸ்ட் எடுக்கும்போது பிஎஸ்சி லெவல் வந்து அதிகமா 396 சம்திங் காட்டுச்சு மேடம். சரிங்க. அவங்க வந்து டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷனும் பண்ணிட்டு உள்ள வந்து ஏதோ கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. அப்புறமா வந்து நாங்க யூரோலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணதுக்கு அவங்க ரேடியல் ப்ரோஸ்டெக்டமி பண்ணி அது அந்த ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான இதை நிறுத்திட்டாங்க மேடம். இப்போ வந்து ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் கேலூரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நல்லா ஆக்டிவா இருக்காரு, நல்லா சாப்பிடுறாரு. ஆனா பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது, அவங்க எவ்வளவு நாளைக்கு அவர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பாரு அப்படின்னு கேட்கலாம் மேடம். ப்ராஸ்டெக்டமி ஏற்கனவே பண்ணிட்டாங்க? ஆமா மேடம், ரேடியல் ப்ரோஸ்டெக்டமி பண்ணியாச்சுங்க சார். வெரி குட். பண்ணிட்டு இப்பதான் அவர் ரீசெண்டா தான் பண்ணாங்க. இப்போ வந்து வலி இல்ல, நல்லா இருக்கிற சாப்பிடுறாருங்க சார். ஆனா இது வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, எவ்வளவு நாள் அவர் வந்து நல்லா இருப்பாரு அப்படின்னு. இல்ல ஒன்றும் பயப்பட வேணாங்க, நல்லாவே இருப்பாங்க. ப்ராஸ்டேட் கேன்சர் ரொம்ப காமன் கேன்சர். அதுவும் ரேடிக்கல் ப்ராஸ்டெக்டமி பண்ற ஸ்டேஜ்ல இருக்காருன்னா ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல போயிருக்கீங்கன்னு அர்த்தம். ரெகுலரா பிஎஸ்ஏ செக்அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். போன் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இது ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து சப்போஸ் திரும்ப வந்தா கூட நிறைய வைத்திய முறைகள் இருக்கு, ஒன்றும் பயப்பட வேண்டாம் சார். அது என்ன சொன்னா பிளாடர் யூரினரி பிளாடர் மேலே அந்த டியூமர் இருக்கிறதுனால அது வந்து ரிமூவ் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறாங்க. இப்போ நீங்க ஆபரேஷன் பண்ணதா சொன்னீங்களே சார்? ரேடியல் ப்ரோஸ்டெக்டமி மட்டும் பண்ணிருக்குங்க சார். அந்த டியூரிப் ஆபரேஷன் ஒன்னு சொன்னாங்க, அது இப்போதைக்கு தேவையில்ல, யூரின் நல்லா ஃப்ரீயா போறாரு அப்படின்ட்டாரு. அதான் ரேடிக்கல் ப்ராஸ்டெக்டமி பண்ணா போதும் ப்ராஸ்டேட் கேன்சருக்கு. ஓகேங்க சார். ஓகேங்க சார். இப்போ நல்லா இருக்காரு, நல்லா சாப்பிடுறாருங்க சார். நல்லா இருப்பாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க சார். அது வந்து ஜெனடிக்கல் கேன்சர் அப்படிங்கறாங்க, எனக்கு வரதுக்கான சான்ஸ் இல்ல. இல்ல 60 வயசுக்கு மேல எந்த ஆம்பளைக்கு வேணாலும் வரலாமா? ஓகேங்க சார். அது காமனஸ்ட் கேன்சர் ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 60 ப்ராஸ்டேட் தான். நன்றி சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் ராயனூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் சுபா. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு வந்து கர்ப்பப்பையில கேன்சர் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரிம்மா சொல்லுங்க. அதனால வந்து ஐஸ் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 3 நாள் பெட்ல இருந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னாங்க. நாங்க சரி அது வேண்டாம், கர்ப்பப்பைய கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். சரிங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதான் ஐஸ் வைக்கணும்னு சொல்லுமா, ரேடியோ தெரப்பி வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்தால் 2 விதமான வைத்தியம் இருக்குது. ஒன்று மேஜராக ஆப்ரேஷன் பண்ணி அந்த கர்ப்பப்பை எடுத்து சரி பண்ணிக்கலாம், இல்லை ரேடியோ தெரப்பி கொடுக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அதை பண்ணிக்கலாம். அது கர்ப்பப்பை எடுத்தா மறுபடியும் மேலே பரவாது இல்லைங்க சார்? இல்லை பரவாது. சரிங்க சார். வேற ஏதாவது சந்தேகம் இருக்காமா? இல்ல இந்த டாக்டர் வந்து எந்த ஊர்ல இருக்காங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? மேம் நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகம் கேளுங்க. இப்போ ஒரு 3 மந்த்தா தான் எனக்கு வாயில வந்து சின்னதா அந்த பல்லு இருக்கு, கடிப்படுற இடத்துல சிஸ்ட் மாதிரி அடிக்கடிக்கு வீக்லி ஒன்ஸ் வருது. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. எந்த இடத்துல வருதுங்க? லெஃப்ட் சைடுல ஒரு சிஸ்ட் மாதிரி வருதுங்க சார். வாய்க்குள்ள? வாய்க்குள்ள. ஓகே. வாய்க்குள்ள. டாக்டர் கிட்ட நேத்து போய் கேட்கும் பொழுது அது பல்லு கடிப்படுறதுனாலதான் வருதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம்மா. நீங்க பல்லு கடிப்படாம பாத்துக்கோங்க. இல்ல டென்டல் சர்ஜன் பார்த்து அந்த பல்லு ஷார்ப்பா இருந்தா ஃபைலிங்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம். அப்படிங்களா? வீக்லி ஒன்ஸ் வருது சார், அதான் பயமா இருக்கு. இல்ல அது வந்து ஆறாம இருந்ததுன்னா பயப்படணும், வந்து சரியாயிடுச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். நிச்சயம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர், என்னதான் நம்ம வந்து சிகிச்சை முறைகள் அப்படின்றது போனாலும் மனநலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரியான நபர்களுக்கு பாசிட்டிவான திங்கிங்ஸ் எப்படி கொடுக்க முடியும்? இல்லை வந்து ஃபஸ்ட்டு அந்த யார் வந்ததோ அவங்க பாசிட்டிவாக இருக்கணும். நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம ஜெயிச்சு வந்துடலாங்கிற அந்த தீர்க்கமான நம்பிக்கை இருக்கணும். ரெண்டாவது வந்து குடும்பத்தில் அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். அவங்க நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும், நல்லா சப்போர்ட் கொடுக்கணும். தேர்டு வந்து அவங்க அப்ரோச் பண்ணுற மெடிக்கல் டீம் நல்லா இருக்கணும். அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்க ஒரு டீமாக இருந்ததுன்னா திரும்ப எல்லாமே என்டையர் திங் வில் கெட் கொலாப்ஸ்ட். ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்க ஒரு டீமாக இருக்கணும். இது 3 இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஜெயிச்சு நல்லா தான் இருக்காங்க. இது வந்து எப்படின்னா நல்லா இருக்கவங்க யாரும் வெளியில் வந்து சொல்கிறது இல்லை. இப்போ எங்களோட பேஷண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா தான் இருப்பாங்க, அவங்க யாரும் வெளியில் வந்து சொல்கிறது இல்லை. இது யார் இறந்து போகிறாங்களோ யார் கஷ்டப்படுறாங்களோ அது மட்டும் சொசைட்டியில் பெருசாக தெரியுது. அது ஒரு பெரிய செவத்தில் பெயிண்ட் அடித்து ஒரே ஒரு கருப்பு புள்ளி வச்ச மாதிரி. பெயிண்ட் தெரியாது, கருப்பு புள்ளி மட்டும். பலங்கள் தெரியுதோ இல்லையோ, பலவீனங்கள் நல்லா தெரியாது. அது மாதிரி இல்லை, தவறான நம்பிக்கைகள் எண்ணங்கள் மட்டும் நல்லா தெரியுது தவிர நல்லா இருக்கவங்களை பற்றி யாரும் பேசுறதே கிடையாது. பட் நிறைய பேர் நல்ல வைத்தியம் பண்ணி நல்லா தான் இருக்காங்க.
நிச்சயமா நீங்க ஆரம்பத்துல சொன்னது மாதிரி சரியான உணவு பழக்கங்கள், யோகாசன பயிற்சிகள், குறிப்பாக மூச்சு பயிற்சிங்கிறது நம்ம எடுத்துக்கக்கூடிய நிறைய பொருட்கள்லேயே ஆரம்பத்திலேயே தடுக்க முடியுங்கிற நிறைய செயல்கள்லாம் இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. இதையெல்லாம் தாண்டி விழிப்புணர்வு அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கணும். அது இருந்தால் நிச்சயம் இந்த மாதிரியான விஷயங்களை தடுத்துடலாம்னு சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். நன்றி. எப்பவுமே நேர்மறையான சிந்தனைகள் உடலை மட்டுமல்ல உள்ளத்தையுமே உற்சாகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியின் வாயிலாக அந்த நிகழ்வு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் மற்றொரு பிரபலமான மருத்துவரோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.